ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணுமென்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கார்டன் வீடியோ தான் போட போகிறேன். உங்களுக்கு கார்டனில் ஃப்ளவர்ஸில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் வீடியோ பாருங்கள். ஃப்ளவர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க கட்டாயம் பாருங்கள். ஏன்னு சொன்னால் நல்ல வடிவான பூக்கள் இருக்குது. அப்படி அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள். இதில் காட்டுறது எல்லாமே நான் கேங் பண்ணுற ஃப்ளவர் வாஸ் தான். எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் பார்க்க அப்படி கண்ணை கொள்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளவர் வாஸ் எல்லாம் $34. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாமே இருக்குது. இது தனித்தனி கலர், ஒயிட், ஜெலோ, ஆரஞ்ச், ரெட், அப்படி எக்கச்சக்கமான கலர். பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. உண்மையிலே ஃப்ளவர்ஸ் பிடிக்கிறாக்களுக்கு இது கட்டாயமே பிடிக்கும். எனக்கு கார்டன் இருந்தால் ஒரு பைத்தியம் என்று சொல்லலாம். நான் இப்போ 2 வருஷமாக நானும் கார்டன் செய்யலை. இந்த வருஷம் அப்படியோ தெரியலை. இதெல்லாம் எங்களுக்கு ஊரில் கிடைக்கிற மாதிரி. இந்த பூமரமெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் பார்க்க ரோஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ரோஸ் இல்லை, நல்ல வடிவாக இருக்குது. நேரில் கலர் சட்டப்படி இருக்குது. வீடியோவில் எப்படி இருக்கும்போது தெரியலை. உண்மையிலே நேரில் பார்த்தா அதை விட்டுட்டு வரவே மனசு இல்லாமல் இருக்கும். அவ்வளோ வடிவாக இருக்கும். இப்போ கனடாவில் இப்போ சீட்ஸுகளெல்லாம் போடுற டைம் இப்போ போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் சம்மர் வந்துடும். அதால் இப்போவே எல்லாம் வெளியால் கார்டனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லா மரக்கறி கண்டுகளெல்லாம் இப்போ இந்த கடையில் இல்லை. இது மெட்ரோவுக்கு போயிருந்தேன். மெட்ரோவில் தான் எடுத்துருக்குறேன். மெட்ரோவில் இது முழுக்க இப்படி கேங் பண்ணுற மாதிரி தான் ட்ரீஸுகள் எல்லாம் இருக்குது. உண்மையிலே பார்க்க அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு. சில பூவாஸில் டபுள் கலர்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படி புல்லுகள் மாதிரி அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த வாஸ் $32.99. இந்த கடையில் பொதுவாகவே சாமான் எல்லாமே மரக்கறி காண்டுகளெல்லாம் நெக்ஸ்ட் வீக் இங்கேயும் வந்துடும். நான் போன டைம் இல்லை இருக்குது. இதுங்கட ஊரில் இருக்கிற அந்த மஞ்சள் கலர் கோன் பூ மாதிரி தான். ஆனால் இதில் பிங்க் கலர், மற்றது வயலட் கலர், லைட் ரோஸ் கலர்லாம் இருந்தது. அந்த ஜெலோ வித் பிங்க் சட்டப்படி இருந்தது. பார்க்கவே அப்படியே இருந்துச்சு. சில பூ பூக்குள்ள அந்த மொட்டு மாதிரி மொட்டு ஒரு கலர், அந்த மொட்டுக்குள்ளே உள்ள வார இதெல்லாம் ரோஸ் இல்லை, ஒரு ஃப்ளவர் தான். ஆனால் ரோஸ் மாதிரியே இருக்குது. நல்லா வடிவாக இருந்துச்சு. இது எங்கட அந்த அந்தூரியமாக செவ்வந்தி என்று சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சில பேர் தெரியல சொல்லணும். மற்ற மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது, ஆனால் மல்லிகைப்பூ இல்லை. இங்கே முழுக்க இப்படியான ஃப்ளவர்ஸு தான். இதெல்லாம் கோன் ஃப்ளவர் மாதிரி. இதில் டபுள் கலர் வந்த மாதிரி. இப்போ பிள்ளையெல்லாம் பார்த்திங்களா ஒயிட் மிக்ஸ் பண்ணி உண்மையிலே சட்டப்படி இருந்துச்சு. பிங்கில் ஒயிட் வந்த மாதிரி பார்த்து கொண்டே இருக்கணும் போலவே இருந்தது. நானெல்லாம் கனடா வந்த புதுசில் ரோஸ் மரமெல்லாம் வாங்கி கொண்டு பட்டு போ வச்சது தான் மிச்சம். ஏன்னு சொன்னால் எனக்கு அப்போ தெரியாது. ரோசா மரங்கள்லாம் நிலத்தில் வச்சாதான் அது அந்த வருஷம் பூத்துட்டு விண்டர் வந்துச்சுன்னு சொன்னால் பட்டு போனாலும் அடுத்த வருஷம் அது துளுத்து மறுபடியும். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறபடிவா எனக்கு அப்படியான விளக்கங்கள் தெரியாது. அதால் நிறையவே அநியாயமாக்கியிருக்கிறேன் ரோஸ் வாங்கி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் நல்ல யூனிக்கான கலர். என்ன கலர்னு சொல்ல இல்லாத மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் இருந்தது. இதை அப்படியே இப்படி வெளியே வச்சுருக்கணும். இதே மாதிரி அங்கே கார்டனுக்கு ஒரு கூடு மாதிரி கட்டி அதுக்குள்ளே வச்சுருக்கணும். நான் போன டைம் மழையும் பெய்து கொண்டிருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும். கலர் மிக்ஸ் பண்ணி தனியாக அப்படின்ட்டு அந்த மிக்ஸ் பண்ணின கலர்லாம் சட்டப்படி இருக்குது. இதெல்லாம் இந்த ஒவ்வொரு இதழ்லையுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டுகள் இருக்குது. இது எங்களோட ஊரில் உள்ள டேலியா பூ மாதிரி தான். இந்த வாசை பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே எல்லா ஹெர்ப்ஸும் வச்சுருக்காங்க. $22.99. புதினா, கொத்தமல்லி, மற்ற இங்கத்தி ரோஸ்மெரி அப்படியானதையெல்லாம் ஒரே வாசக்குள்ளே வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அந்த கோன் பூ மாதிரி. செம்பருத்தி எல்லாம் கொஞ்சம் குளிராக இருக்கிற வடிவாக செப்பரேட்டாக வச்சுருக்கிறேன். நான் அதுக்குள்ளே போய் எடுக்கல. ஏன்னு சொன்னால் குளிருக்கு பட்டு போயிடும். செம்பருத்தி எல்லாம் சரியான விலை. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் உண்மையிலே சட்டப்படி இருந்துச்சு. இதெல்லாம் டெய்லி ஆண்டு நினைக்கிறேன். நான் சொல்கிறது சரியாண்டு தெரியல. சரியாக இருந்தால் சரியென்று சொல்லுங்கள், பிள்ளைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இந்த வாசலாம் $16.99. இதெல்லாம் சட்டப்படி பர்பிள் கலரில் இருந்தது பூ. உண்மையிலே
பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க ரோஸா மாதிரியே இருந்துச்சு. என்னதான் அழகாக இருந்தாலும் இங்கே வந்து வருஷம் ஃபுல்லாக பார்க்கலாது. ஒரு 3 மாதம் வரைக்கும் இந்த ஃப்ளவர்ஸில் பார்த்து ரசிக்கலாம். பிறகு பரபடியும் எல்லாம் பட்ட மாதிரி போயிடும். ஆனால் வீடுகள் இருக்கிறார்கள் வந்து இந்த கிழங்கு மாதிரி இருக்கிற மரங்களை வாங்கிச்சு நம்மன்னு சொன்னால் அது வந்து அந்த வருஷம் பூத்து குலுங்கிட்டு பட்டாலும் அடுத்த வருஷம் அந்த சம்மர் டைம் வர்ற நேரம் அந்த கிழங்குல வந்து மரங்கள் வந்து அப்படியே படிவாக வரும். துளிப்பெல்லாம் அப்படித்தான் வீடுகளில் வச்சுருக்குறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறார்களுக்கு அது சரி வராது. என்னையை பொறுத்தவரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறார்கள் சும்மா போய் கேங்கிங் ஃப்ளவர் வாங்கி கொள்வலாம், மற்றபடி வெஜிடபிள் போடலாம். இது வந்து அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கணும். இதெல்லாம் பார்க்க அந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்கா, ஆனால் மல்லிகைப்பூ இல்லை. இதுக்குள்ளே இருக்கிற மரங்கள் எல்லாம் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பாசல்னுடைய இது $2 for $34, $16.99 எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்குது. இங்கே வந்து எப்பயுமே வந்து எல்லா சாமானும் சரியான விலை தான். ஆனால் மற்ற தமிழ் கடை சைனீஸ் கடைகளில் இங்கே விட கொஞ்சம் குறைவாக எடுக்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்குது. இங்கே வந்து வாசலையே நான் முதல் உங்களுக்கு அதில் வீடியோவில் காட்டிட்டேன். புதினா, கொத்தமல்லி, ரோஸ்மெரி இங்குள்ள ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வாசா வச்சுருக்குறாங்க. கார்டனை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகான கண்ணை கொள்கிற மாதிரி பூக்கள். யாருக்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிடிக்குமெண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் ஃபுல்லாகவே கார்டன் தான், இந்த ஃப்ளவர்ஸை தான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த இதில் தெரிகிற க்ரீனில் மெரூன் கலர் வந்த இந்த குரோட்டன் எல்லாம் ஊரில் இருக்குது. ஓகே, இதுதான் இன்றைக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.